அடுத்து கர்த்தரும் கைவிட்டா. ஆண்டவரே எப்படிங்க இருக்கும்? சூழ்ந்து சத்துருக்கள் நின்று பரியாசம் பண்ணும் போது இயேசு கதர்னார்ல. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி தாகம் அப்படி சொன்னதும் தண்ணி கொடுக்க போறான். ஒருத்தவன் கையை பிடிச்சு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவர் ஏதோ எலியாவை கூப்பிடுறாராம். பாப்போம் யாராவது வராரா பாப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இயேசுவை சுத்தி ஜனங்க நின்று பரியாசம் பண்ணி வெயிட் பண்ணி தாகம்னு சொல்லிட்டார்ல. இவர் தானே கொஞ்சம் முன்னாடி கத்துனாரு, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இவர் தானே சொன்னாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களை அப்படின்னு. இவர் தானே எருசலேமில் இருந்து கத்துனாரு. சீலோவாம் குளக்கரையில இருந்து இவர் தானே கத்துனாரு. பண்டிகையின் பிரதான நாள்ல அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் ஆலயத்தில் போய் எல்லா பலிபீடத்தின் மேல தெளிக்கும் போது ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் அந்த குளத்தின் பக்கத்தில் நின்று கத்தினாரே. இப்ப இவர் தாகம் தாகம் கத்துறாரு. வெயிட் பண்ணு பார்க்கலாம். இவர் கூப்பிடுறாருல ஒருவரை பிதான்னு, அவர் யாரையாவது அனுப்புறாரா பார்க்கலான்னு வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. வரல யாரும். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்க உங்களுக்கு தண்ணி தாரோன்னு சொல்லி கசப்பு கலந்த காடியை தோய்த்து அப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஆண்டவரே என்ன நீங்க கேட்டருளா, எனக்கு உலகம் கசப்பு கலந்த காடியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது அவர் ருசி பார்த்து. என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு உதவுவது போல சுத்தி நிக்கிறாங்கல்லப்பா, அவங்க எனக்கு என்ன தந்தாலும் அது எனக்கு என்னதான் தெரியுமா? கசப்பு. எனக்கு ஏதாவது ஒண்ணு வரணும்னா நீங்க தரணும். எனக்கு ஏதாவது ஒன்று வர வேண்டுமானா. ஏன்னா தாவீது சொல்றாரு 25வது சங்கீதம் 16வது வசனத்துல, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். ஏன் தெரியுமா? நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை ஜெபமா செய்ய முடியுமா? என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஆமென். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். 28வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமா இராதையும். நீங்க அப்படி இருந்தா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அதாவது இவங்க எல்லாமே தங்களுடைய நிலையை உணர்ந்தார்கள். அதனால இவங்க ஜெபம் தேவனுடைய மனதை தொடுவதாய் இருக்க காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை என்பதை இவர்கள் உணர்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஏன் ஆண்டவருடைய மனசை தொடுறது போல இல்லை அப்படின்னா, நம்ம மனதுல நிறைய ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இயேசு கற்றுத்தாரர்ல, அவங்க வெயிட் பண்ணி அவருக்கு தாகம்னு சொல்லியும் பிதா அவருக்கு ஒண்ணுமே கொடுக்காததும் இவங்க கொடுக்கிறது பரியாசம் பண்ணுவதற்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆமா என்ன அவன் கஷ்டப்படுறானா, சரி 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 அவனை எங்களை பார்க்க சொல்லு, நாங்க கொடுக்கிறோம் அப்படிமா. எதுக்கு நினைக்கிறீங்க?
ஒரு பெரிய கசப்பான அனுபவத்தை அவங்க வாழ்க்கையில கொடுப்பதற்கு. கசப்புகளை பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. இயேசு வந்து அவர் 100% தெய்வமானாலும் அவர் 100% மனுஷனா வந்தார், நம்மை போல. ஆமென். ரோமர் 8:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 8:3 வாசியுங்கள். அது எப்படி? மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய இந்த வேட கவனிங்க, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. பாவ மாம்சத்தின் சாயல்னா நம்ம சரீரம் போல இதுதான். அப்ப இதுல எல்லா பலவீனங்களும் என்ன செய்யுமா வரும். அவ்வளோ வலி. அவர் அப்படியே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை. அதன் அர்த்தம் என்ன? நமக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வருகிறதோ அதே உணர்வு யாருக்கும் வரும்? இயேசுவுக்கும் வரும். அதனால் அவர் பாவம் இல்லாம இருக்க காரணம் என்ன? அவர் தேவன் அல்லவா? அவர் தேவன் தான். ஆனா எந்த சாயல்ல இருக்கிறார் தெரியுமா? பாவ மாம்சத்தின் பாவத்தில் இருந்தார் என்றல்ல, தவறா புரியக்கூடாது. பாவ மாம்சத்தின் சாயல். கொஞ்சம் அசந்தா கூட எதுல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் பாருங்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஆவியானவராலே கொண்டு வரப்பட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஹோலி ஸ்பிரிட்டோட கண்ட்ரோலுக்கு தம்மை கொடுத்துட்டார். அப்ப அவர் நினைச்சா அவர் பக்கத்துல பாவம், அதாவது விபச்சாரி பாவி என்று சொல்லப்படுகிற ஸ்திரீ வந்து பாதத்துல வந்து விழுந்து அவ வந்து இவரை பாவியாக்கல, அவ பரிசுத்தமாயிட்டு போறா. ஓ ஜீசஸ். இப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்மில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எனவேதான் இயேசுவின் மேல இறங்கின அதே ஆவியானவர் நம்மை பிள்ளைகளாக்கி நம்ம மேலே வந்து இறங்கி இருக்கிறார். இப்போ அவர் துடிக்கிறார். நமக்கு தெரியும் சிலுவையில் இயேசு கைவிடப்பட்டதை. அப்போ ஆண்டவரே தாகமா இருக்கிறேன், ஏலி ஏலி லாமா சபக்தாடின்னு சொல்லும் போது அவங்க நினைக்கிறாங்க இவர் எலியாவை கூப்பிடுறாரோ. வெயிட் பண்ணு, யாராவது வாராங்களா பாப்போம், வெயிட் பண்ணு. ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க, ஜோம் பண்றேன் கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னையுமே காணோம். வெயிட் பண்ணு, ஒண்ணுமே நடக்கலையா? இந்த வருஷம் நடக்கலையா? எங்களை வந்து பார்க்க சொல்லுங்க, நாங்க போற இடத்துக்கு வர சொல்லுங்க, நாங்க வழிபடுற இடத்துல வந்து நிக்க சொல்லுங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தரலாம்னா இல்ல, உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுப்பதற்கு. நமக்கும் தோணும் பரவாயில்லையே, இயேசு கிறிஸ்து டேஸ்ட் பண்ணார்ல. ஏன் தெரியுமா? அவ்வளவு தாகம். சரி டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். டேஸ்ட் பண்ணதும் கசப்பு. ஆமென். ஆண்டவர் கட்டுத்தரார். பிதா தராதத உலகம் பல ஆஃபர் பண்ணும், நீ இங்க வா, அது தாரேன்னு. நீ போயிட்டேன்னு வச்சுக்கோய, அது உனக்கு மதுரத்தை கொடுக்காது, அது உனக்கு கசப்பை கொடுக்கும். பிதா தருவது அது மதுரமா இருந்தாலும், அது மாறாவா இருந்தாலும் அதை மதுரமாக்கும்படி கர்த்தர் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு சிலர் ட்ராக் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. என்னுடைய ஆவியில நான் அதை உணர்கிறேன். ஜெபித்து நவம்பர் மாதம் வரை வந்தாச்சு. இல்ல, அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க கூட போய் நின்னா, அவங்க கூட போய் இந்த நபரை பார்த்தா, அவங்க கூட போய் இங்க கோயில் போனா, அங்க போனா இது கிடைக்கும், இது நாங்க உங்களுக்கு செய்யறோம், இதை ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. செஞ்சுதான் பாப்போமே. செஞ்சா தரமாட்டாங்களா? தருவாங்க. ஆனா அது எதுவாக தான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கசப்பாக தான் இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹalleluya. நீங்க தாங்க ஆண்டவரே, நீங்க தரலன்னா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியாவுக்கு பதில் கிடைத்ததும் பாகால் தீர்க்கதரிசி, நான் 5ன்னு சொன்னேன், 5 எப்படி போகும்னு தெரியாது, 5 போட்டோம். செய்தி இருக்கு. நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்ம எதுக்கு வரல? பிரசங்கம் வரல, செய்தி. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பதில், அதாவது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பதில் கிடைக்காதது மேட்டர் கிடையாது. ஆனா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு பதில் கிடைக்காதது பெரிய மேட்டர் ஆக்கப்படும். அது பெரிய இஷ்யூ ஆக்கப்படும். அது ஒரு பெரிய விஷயமாக்கப்படும்.
ஹalleluya. காரணம் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை உலகம் அது நம்புது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஹalleluya ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். ஜெபத்தை கேட்கிறவர் ஹalleluya. அவரை போல நம்முடைய சபை விசுவாசி ஒரு சகோதரி, அவங்க இப்ப வெளியே இருக்கிறாங்க. சில பழைய சர்ச் இருக்கும்போது அவங்க தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாங்க. இதனால அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய டார்ச்சர் பிரச்சனை. அப்போ அவங்க சித்தியோ யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டில் போய் சொல்றாங்க, இப்படி அவருடைய ஜாதகத்தை கொடுங்க, இங்க ஒரு மந்திரவாதி இருக்கிறார், அவர் தான் அந்த ஊர்லயே பெரிய மந்திரவாதி, அவர்கிட்ட போய் நான் கொடுக்குறேன், செவ்வாய்க்கிழமை நைட் அவர் மந்திரம் பண்ணுவார், அவளை எப்படி வரைத்த வரையில கொண்டு வந்து நிறுத்துறோமா இல்லையா பாரு சொல்லிட்டு அவன் வீட்டில இருந்து வாங்கிட்டு போறாங்க. நேர போயாச்சு. நேர ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்றவங்க, ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமா நடந்திருக்கு போல. அடுத்த நாள் காலையில அந்த அது என்னது ஜாதகத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து இந்த சகோதரி அவங்க அம்மாட்ட, இதை வச்சுக்கோங்க, என்னாச்சு, வரைச்ச வரையில நிறுத்தலையா, அவர் லைனை போட்டு அவர் ஓடிட்டார். ஏன் ஓடிட்டார்? அவர் பண்ணும்போது அந்த இவர் அனுப்பி விட்டார்ல, அதுகளுக்கு அந்த அம்மா கிட்ட போகவே முடியலையா. ஏன்னா அந்த சிஸ்டருக்குள்ள ஏதோ ஒரு ஒளி எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த